வணக்கம். மனிதன் இயற்கையை கட்டுப்படுத்த முயன்ற மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் அணைகள். ஒரு ஆற்றின் ஓட்டத்தை நிறுத்தி பல லட்சம் மக்களுக்கு குடிநீர் கொடுக்கவும், மின்சாரம் உருவாக்கவும், வெள்ளத்தை கட்டுப்படுத்தவும், விவசாயத்திற்கு தண்ணீர் வழங்கவும் இந்த அணைகள் கட்டப்பட்டது. ஆனால் உலகில் சில அணைகள் சாதாரண அணைகள் அல்ல, அவை மனிதன் உருவாக்கிய மாபெரும் கட்டுமான அதிசயங்களாக உள்ளது. அந்த வகையில் இன்று உலகின் மிகப்பெரிய 10 அணைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உலகின் மிகப்பெரிய அணையாக 10வது இடத்தில் இருப்பது அமெரிக்காவில் இருக்கும் ஹூவர் அணை. 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த பொறியியல் சாதனைகளில் ஒன்றாக இந்த அணை பார்க்கப்படுது. இது அமெரிக்காவின் நெவாடா மற்றும் அரிசோனா மாநிலங்களின் எல்லையில் கொலராடோ ஆற்றின் மீது அமைந்துள்ளது. 1931ஆம் ஆண்டு உலக பொருளாதார மந்த நிலையான கிரேட் டிப்ரெஷன் காலத்தில் இந்த அணையின் கட்டுமானம் தொடங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கடுமையான பாலைவன வெப்பத்தில் பல சவால்களை எதிர்கொண்டு இதில் பணியாற்றினர். பிறகு 1936ஆம் ஆண்டு இந்த அணை திறக்கப்பட்டது. சுமார் 221 மீட்டர் உயரம் கொண்ட இந்த அணை கட்டப்பட்ட காலத்தில் உலகின் மிக உயரமான காங்கிரீட் அணையாக இருந்தது. ஹூவர் அணையால் உருவான லேக்மேட் என்ற ஏரி அமெரிக்காவின் மிகப்பெரிய செயற்கை நீர்த்தேக்கங்களில் ஒன்றாகும். இந்த ஏரி நெவாடா, அரிசோனா, கலிபோர்னியா உள்ளிட்ட பல மாநிலங்களில் வாழும் கோடிக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் வழங்குகிறது. மேலும் ஹூவர் அணையில் உற்பத்தியாகும் நீர்மின் சக்தி வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மின்சாரம் வழங்குகிறது. வெள்ளக்கட்டுப்பாடு மற்றும் பாசன வசதி ஆகியவற்றிலும் இந்த அணை மிகப்பெரிய பங்காற்றுகிறது. மனிதனின் விடாமுயற்சி, பொறியியல் திறமை மற்றும் இயற்கை வளங்களை திட்டமிட்டு பயன்படுத்தும் திறனின் அடையாளமாக ஹூவர் அணை உலக வரலாற்றில் ஒரு மாபெரும் கட்டுமான அதிசயமாக விளங்குகிறது. அடுத்ததாக 9வது இடத்தில் இருப்பது இந்தியாவின் டெரி அணையாகும். உலகின் மிக உயரமான மண் மற்றும் பாறை நிரப்பு அணைகளில் ஒன்றாகவும் இந்தியாவின் மிக உயரமான அணையாகவும் டெரி அணை உள்ளது. இந்த அணை உத்தரகண்ட் மாநிலத்தில் இமயமலையின் அடிவாரத்தில் பாகிரதி ஆற்றின் மீது அமைந்துள்ளது. வட இந்தியாவில் அதிகரித்து வரும் மின்சார தேவை, குடிநீர் பற்றாக்குறை மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. பல ஆண்டுகள் ஆய்வு மற்றும் கட்டுமான பணிகளுக்கு பிறகு 2006ஆம் ஆண்டு இந்த அணை முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தது. சுமார் 260 மீட்டர் உயரம் கொண்ட இந்த அணை இந்தியாவின் மிக முக்கியமான நீர்மின் திட்டங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த அணையில் உற்பத்தியாகும் மின்சாரம் உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் டெல்லி உள்ளிட்ட கோடிக்கணக்கான மக்களுக்கு குடிநீரும், லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன நீரும் இந்த அணை மூலம் கிடைக்கிறது. மழைக்காலங்களில் கங்கை நதி படுகையில் ஏற்படும் வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதிலும் இந்த அணை முக்கிய பங்காற்றுகிறது. ஆனால் இந்த அணை கட்டப்பட்ட போது பழைய டெரி நகரமும் பல கிராமங்களும் நீரில் மூழ்கியது. ஆயிரக்கணக்கான மக்கள் வேறு இடங்களுக்கு குடியமர்த்தப்பட்டனர். இந்த அணை நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியில் அமைந்துள்ளதால் அதன் பாதுகாப்பு குறித்து ஆரம்பத்தில் பல விவாதங்கள் எழுந்தது. இருந்தாலும் உலகத்தரத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்பத்துடன் இந்த அணை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பொறியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இன்று டெரி அணை இந்தியாவின் ஆற்றல் பாதுகாப்பு, குடிநீர் விநியோகம் மற்றும் விவசாய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் அணையாக உள்ளது. அடுத்ததாக 8வது இடத்தில் இருப்பது அமெரிக்காவின் கிராண்ட் கூலி அணை. ஒரு அணை ஒரு நாட்டின் விவசாயம், தொழில்துறை மற்றும் போர்க்கால வரலாற்றையே மாற்றியிருக்கிறது என்றால் அது இந்த கிராண்ட் கூலி அணைதான். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் கொலம்பியா ஆற்றின் மீது அமைந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டங்களில் ஒன்றாகவும் உள்ளது. இந்த அணையும் அமெரிக்காவின் கிரேட் டிப்ரெஷன் காலத்தில் 1933ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1942ஆம் ஆண்டு முடிவடைந்தது. சுமார் 128 மீட்டர் உயரம் கொண்ட இந்த அணை இன்று அமெரிக்காவின் முக்கிய மின்சார உற்பத்தி மையங்களில் ஒன்றாக உள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாகும் மின்சாரம் கோடிக்கணக்கான வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அணையிலிருந்து கால்வாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டதால் முன்பு வறண்டு போயிருந்த லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்று வளமான விவசாய பகுதிகளாக மாறியுள்ளது. 2ஆம் உலகப் போரின் போது விமானங்கள், கப்பல்கள் மற்றும் பிற ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சாரத்தையும் இந்த அணை வழங்கியுள்ளது. இருந்தாலும் இந்த அணை கட்டப்படும் போது பழங்குடியின மக்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகள் நீரில் மூழ்கியது.
இன்று வெள்ளக்கட்டுப்பாடு, மின்சார உற்பத்தி, விவசாய வளர்ச்சி மற்றும் நீர்வள மேலாண்மை ஆகிய துறைகளில் இந்த கிராண்ட் கூலி அணையின் பங்களிப்பு அளவிட முடியாததாக உள்ளது. மனிதனின் திட்டமிடல், கடின உழைப்பு மற்றும் பொறியியல் திறமை இணைந்தால் ஒரு நாட்டின் வளர்ச்சியை எவ்வாறு மாற்ற முடியும் என்பதற்கு கிராண்ட் கூலி அணை எடுத்துக்காட்டாக உள்ளது. உலகின் மிகப்பெரிய அணையாக 7வது இடத்தில் இருப்பது துருக்கியின் அட்டாடர்க் அணை. இது துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் வரலாற்று புகழ்பெற்ற யூப்ரட்டிஸ் ஆற்றின் மீது அமைந்துள்ளது. நவீன துருக்கியின் தந்தை என்று போற்றப்படும் முஸ்தபா கெமால் அட்டாடர்க் அவர்களின் நினைவாக இந்த அணைக்கு பெயரிடப்பட்டுள்ளது. 1983ஆம் ஆண்டு இந்த அணையின் கட்டுமானம் தொடங்கி 1992ஆம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது. சுமார் 169 மீட்டர் உயரம் கொண்ட இந்த அணை துருக்கியின் மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாகும். இதில் உற்பத்தியாகும் நீர்மின் சக்தி நாட்டின் மின்சார தேவையில் முக்கிய பங்காற்றுகிறது. அதைவிட முக்கியமாக இந்த அணையால் லட்சக்கணக்கான ஏக்கர் வறண்ட நிலங்களுக்கு பாசன வசதி கிடைத்ததால் பருத்தி, கோதுமை மற்றும் பல்வேறு விவசாய பயிர்களின் உற்பத்தி பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஆனால் இந்த அணை கட்டப்பட்ட போது பல கிராமங்கள் நீரில் மூழ்கியது. ஆயிரக்கணக்கான மக்கள் வேறு இடங்களுக்கு குடியமர்த்தப்பட்டனர். மேலும் யூப்ரட்டிஸ் ஆற்றின் நீரை சிரியா மற்றும் ஈராக் நாடுகளும் பயன்படுத்துவதால் இந்த ஆற்றின் நீர்ப்பகிர்வு தொடர்பாக சர்வதேச அளவில் பல விவாதங்களும் ஏற்பட்டது. இருந்தாலும் இன்று அட்டாடர்க் அணை துருக்கியின் ஆற்றல் பாதுகாப்பு, நீர்வள மேலாண்மை மற்றும் விவசாய வளர்ச்சியின் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது. இயற்கை வளங்களை சரியான திட்டமிடலுடன் பயன்படுத்தினால் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை மாற்ற முடியும் என்பதற்கு இந்த அணை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. அடுத்து 6வது இடத்தில் இருப்பது அமெரிக்காவில் இருக்கும் ஃபோர்ட் பெக் அணை. இது அமெரிக்காவின் மொன்டானா மாநிலத்தில் மிசூரி ஆற்றின் மீது அமைந்துள்ளது. 1933ஆம் ஆண்டு இந்த அணையின் கட்டுமானம் தொடங்கி 1940ஆம் ஆண்டு இந்த அணை செயல்பாட்டுக்கு வந்தது. மண், கற்கள் மற்றும் களிமண் போன்ற இயற்கை பொருட்களை கொண்டு கட்டப்பட்ட இந்த அணை சுமார் 6.4 கிலோமீட்டர் நீளமுடையது. இதன் பின்னால் உருவான ஃபோர்ட் பெக் ஏரி அமெரிக்காவின் மிகப்பெரிய செயற்கை ஏரிகளில் ஒன்றாகும். இந்த அணையின் முக்கிய நோக்கங்கள் வெள்ளக்கட்டுப்பாடு, நீர்மின் உற்பத்தி, குடிநீர் சேமிப்பு மற்றும் விவசாயத்திற்கு நீர் வழங்குவதாகும். இந்த அணையின் கட்டுமானத்தின் போது ஒரு பகுதி சரிந்ததால் பல தொழிலாளர்கள் உயிரிழந்த சோக சம்பவமும் நடந்துள்ளது. அதன் பிறகு பாதுகாப்பு முறைகள் மேம்படுத்தப்பட்டு இந்த அணை மேலும் வலுப்படுத்தப்பட்டது. அமெரிக்காவின் முக்கிய நீர்வள திட்டமாக மாறிய ஃபோர்ட் பெக் அணை மனிதனின் உழைப்பும் திட்டமிடலும் இணைந்தால் எத்தகைய பிரம்மாண்டமான கட்டுமானத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அடுத்ததாக 5வது இடத்தில் இருப்பது வெனிசுலாவின் குரி அணையாகும். அமெரிக்க நாடான வெனிசுலாவின் பெரும்பாலான மின்சாரத்தை இந்த அணை மட்டுமே வழங்குகிறது. அதிகாரப்பூர்வமாக சிமோன் பொலிவர் நீர்மின் நிலையம் என்று அழைக்கப்படும் இந்த அணை கரோனி ஆற்றின் மீது அமைந்துள்ளது. 1963ஆம் ஆண்டு இதன் கட்டுமானம் தொடங்கி பல கட்டங்களாக விரிவுபடுத்தப்பட்டு இன்று உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. சுமார் 10,000 மெகாவாட் திறன் கொண்ட இந்த அணை வெனிசுலாவின் மின்சாரத்தில் பெரும் பங்கை உற்பத்தி செய்கிறது. இதன் பின்னால் உருவான குரி ஏரி உலகின் மிகப்பெரிய செயற்கை நீர்த்தேக்கங்களில் ஒன்றாகும். இந்த அணை கட்டப்பட்ட போது பல காடுகள் நீரில் மூழ்கியது. சில கிராமங்களும் பழங்குடியின மக்களின் வாழ்விடங்களும் பாதிக்கப்பட்டது. கடுமையான வறட்சி காலங்களில் நீர்மட்டம் குறைந்ததால் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்ட சம்பவங்களும் நடந்துள்ளது. அந்த நேரத்தில் ஒரு நாட்டின் மின்சாரம் ஒரே ஒரு நீர்மின் திட்டத்தை மட்டும் அதிகமாக நம்புவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை உலகம் உணர்ந்தது. குரி அணை இன்று வெனிசுலாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஆற்றல் பாதுகாப்பிற்கும் மிக முக்கியமான அடித்தளமாக விளங்குகிறது. உலகின் மிகப்பெரிய அணையாக 4வது இடத்தில் இருப்பது பிரேசிலின் டுக்ரோய் அணையாகும். உலகின் மிகப்பெரிய மழைக்காடான அமேசான் காடுகளின் அருகே அமைந்துள்ள டுக்ரோய் அணை தென் அமெரிக்காவின் மிக முக்கியமான நீர்மின் திட்டங்களில் ஒன்றாகும். இந்த அணை டோக்கன்டின்ஸ் ஆற்றின் மீது அமைந்துள்ளது. 1975ஆம் ஆண்டு இந்த அணையின் கட்டுமானம் தொடங்கி 1984ஆம் ஆண்டு முதல் மின் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டது. பிரேசிலின் தொழில்துறை வளர்ச்சிக்கும் சுரங்க தொழில்களுக்கும் தேவையான மின்சாரத்தை இந்த அணை வழங்குகிறது. சுமார் 8300 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட இந்த அணை நாட்டின் முக்கிய மின்சார ஆதாரங்களில் ஒன்றாக உள்ளது. இதன் பின்னால் உருவான நீர்த்தேக்கம்
ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் வரை பறந்து விரிந்துள்ளது. வெள்ளக்கட்டுப்பாடு, நீர் மேலாண்மை மற்றும் சுத்தமான மின்சார உற்பத்தியில் இந்த அணை முக்கிய பங்காற்றுகிறது. ஆனால் இந்த அணை கட்டுமானத்தின் போது அமேசான் காடுகளின் ஒரு பகுதி நீரில் மூழ்கியது. பல வனவிலங்குகளின் வாழ்விடங்கள் பாதிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் வேறு பகுதிகளுக்கு குடியமர்த்தப்பட்டனர். இன்று டுக்ரு அணை பிரேசிலின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மின்சார உற்பத்திக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. அடுத்து 3வது இடத்தில் இருப்பது சைனாவின் சிலோடு அணை. உலகின் மிகப்பெரிய நீர்மின் அணைகளில் இன்னொரு பிரம்மாண்டமான சாதனை தான் சைனாவின் இந்த சிலோடு அணை. இது யுனான் மற்றும் சிச்சுவான் மாகாணங்களின் எல்லையில் யாங்சே ஆற்றின் மேல் பகுதியான ஜின்ஷா ஆற்றின் மீது அமைந்துள்ளது. சைனாவில் வேகமாக அதிகரித்து வரும் மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த அணை கட்டப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு இந்த அணையின் கட்டுமானம் தொடங்கி 2013ஆம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது. சுமார் 285 மீட்டர் உயரம் கொண்ட இந்த அணை உலகின் மிக உயரமான வளைவு வடிவ அணைகளில் ஒன்றாகும். இதில் சுமார் 13,860 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த மின்சாரம் சைனாவின் தொழிற்சாலைகள், பெரிய நகரங்கள் மற்றும் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு வழங்கப்படுகிறது. நிலக்கரி பயன்பாட்டை குறைத்து சுத்தமான ஆற்றலை அதிகரிப்பதில் இந்த அணை முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் மழை காலங்களில் வெள்ளத்தை கட்டுப்படுத்தவும் வறட்சி காலங்களில் நீர் மேலாண்மைக்கும் இந்த அணை உதவுகிறது. ஆனாலும் இந்த அணை கட்டப்பட்ட போது சில கிராமங்கள் நீரில் மூழ்கியது. ஆயிரக்கணக்கான மக்கள் வேறு இடங்களுக்கு குடியமர்த்தப்பட்டனர். மனிதனின் பொறியியல் திறமைக்கும் நவீன தொழில்நுட்பத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக சைனாவின் சிலோடு அணை உள்ளது. அடுத்ததாக 2வது இடத்தில் இருப்பது பிரேசில் பராகுவேயில் அமைந்துள்ள இட்டாய்பு அணை. உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டங்களில் ஒன்றாக விளங்கும் இட்டாய்பு அணை 2 நாடுகள் இணைந்து கட்டிய உலக புகழ்பெற்ற பொறியியல் சாதனையாகும். இந்த அணை தென் அமெரிக்காவின் பரானா ஆற்றின் மீது பிரேசில் மற்றும் பராகுவே நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது. இரு நாடுகளிலும் வேகமாக அதிகரித்து வரும் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக 1975ஆம் ஆண்டு இதன் கட்டுமானம் தொடங்கப்பட்டு 1984ஆம் ஆண்டு மின் உற்பத்தி ஆரம்பமானது. சுமார் 196 மீட்டர் உயரம் கொண்ட இந்த அணை உலகின் மிக அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் அணைகளில் ஒன்றாகும். இதில் நிறுவப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த டர்பைன்கள் மூலம் சுமார் 14,000 மெகாவாட் திறனில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. குறிப்பாக பராகுவே நாட்டின் பெரும்பாலான மின்சார தேவையை இந்த அணை மட்டுமே பூர்த்தி செய்கிறது. அதேபோல் பிரேசிலின் தொழில்துறைக்கும் இந்த அணை முக்கிய மின்சார ஆதாரமாக உள்ளது. இந்த அணையை கட்டுவதற்காக உலகின் அழகிய இயற்கை அருவிகளில் ஒன்றான குவைரா அருவி நீரில் மூழ்கியது என்பது வரலாற்றின் சோகமான நிகழ்வாக கருதப்படுகிறது. இது இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அணையை சுற்றி மரநடுகை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று இட்டாய்பு அணை என்பது வெறும் மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் மட்டுமல்ல, 2 நாடுகள் இணைந்து வெற்றிகரமாக செயல்படுத்திய உலகின் சிறந்த சர்வதேச பொறியியல் திட்டங்களில் ஒன்றாகவும் மனிதனின் ஒற்றுமை மற்றும் தொழில்நுட்ப திறனின் அடையாளமாகவும் உள்ளது. உலகின் மிகப்பெரிய அணையாக முதலிடத்தில் இருப்பது சைனாவின் 3 கார்ஜஸ் அணைதான். இந்த அணை கட்டுவதற்காக 13 நகரங்கள், நூற்றுக்கணக்கான கிராமங்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாற்று சின்னங்கள், 13 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. அப்படின்னா இந்த அணை எவ்வளவு பெரியதாக இருக்கும்? உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டமாகவும் மனிதன் இதுவரை உருவாக்கிய மிகப்பெரிய பொறியியல் சாதனைகளில் ஒன்றாகவும் இந்த அணை கருதப்படுது. இது சைனாவின் மிக நீளமான யாங்சே ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. இது சைனாவின் மிக நீளமான யாங்சே ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கு. யாங்சே ஆறு சுமார் 6300 கிலோமீட்டர் நீளமுடையது. பல நூற்றாண்டுகளாக இந்த ஆறுதான் சைனாவின் வளத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஆதாரமாக உள்ளது. இருந்தாலும் இந்த ஆற்றில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை பாதித்தது. குறிப்பாக 1931ஆம் ஆண்டு இந்த ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பல லட்சம் மக்கள் உயிரிழந்ததாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. அதன் பிறகுதான் 1994ஆம் ஆண்டு இந்த அணையின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. சுமார் 18 ஆண்டுகள் நீடித்த இந்த மாபெரும் திட்டம் 2012 தான் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த அணை சுமார் 181 மீட்டர் உயரமும்
2335 மீட்டர் நீளமும் கொண்டது. உலகிலேயே அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் நீர்மின் நிலையம் என்ற பெருமையை இந்த த்ரீ கார்ஜஸ் அணை பெற்றுள்ளது. இதன் மொத்த மின்சார உற்பத்தி திறன் பார்த்தோம்னா 22,500 மெகாவாட் ஆகும். இந்த மின்சாரம் தான் சைனாவின் கோடிக்கணக்கான வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் பெரிய நகரங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த அணையின் காரணமாக முன்பு செல்ல முடியாத பெரிய சரக்கு கப்பல்கள் கூட தற்போது யாங்ஸே ஆற்றின் உள்பகுதி வரை செல்ல முடிகிறது. இதற்காக உலகின் மிகப்பெரிய கப்பல் லாக் அமைப்புகளில் ஒன்றும் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக சைனாவின் உள்நாட்டு வணிகமும் பொருளாதார வளர்ச்சியும் வேகமடைந்துள்ளது.